Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். இன்னைக்கு இந்த வீடியோல பன் பட்டர் ஜாம் ஃபுட் கார்ட் பிசினஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி மந்த்லி ஒரு 30,000 rupees வந்து ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான பிசினஸ் பிளானை தான் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோல வந்து நிறைய இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு தள்ளுவண்டி கடை மட்டுமே சின்னதாக வச்சு அதில் வந்து எப்படி மந்த்லி 30,000 rupees இந்த பன் பட்டர் ஜாம் பிசினஸ்ல வந்து பார்க்க முடியும் அப்படின்றதுக்கான பிசினஸ் பிளான் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோவை 1.25x ஸ்பீடில் வச்சு பாருங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைச்சிடும். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே நம்மள இன்னும் டெலிகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போட்டுருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, சரிங்களா? சரி, இப்போ இந்த பன் பட்டர் ஜாம் வந்து இப்போ சமீபத்தில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவு ஹைப் கொடுத்துருக்காங்க. ஒரு 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் ஐட்டம்னு கூட சொல்லலாம். இப்போ அது கொஞ்சம் ரீசெண்டாக நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் மாடல் தாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கார்ட், அதாவது தள்ளுவண்டை வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஓனாக வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர். ஒரு 40,000 to 50,000 rupees கீழே தான் வரும். 45,000 rupees அப்படின்னு நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து ரெண்ட் பேசிஸில் கூட வந்து எடுத்துக்கலாம். சில இடத்துல வந்து வாடகைக்கும் கிடைக்கும். ஸோ டெய்லி வந்து 100 rupees அப்படின்ற மாதிரி வாடகைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓனாக வாங்கிக்கிறது ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா டோஸ்டர்ஸ், நைட்ஸு, பட்டர் ஸ்ப்ரெட்ஸு, ட்ரீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 rupees வரும். இனிஷியல் ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன் பட்டர் பேக்கேஜிங் மெட்டீரியல் இதெல்லாம் ஒரு 10,000 rupees. லைசன்ஸ் வந்து FSSAI லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தள்ளு வண்டியாக இருந்தாலுமே அதை வாங்கிக்கிறது பெட்டர். அது ஒரு 6,000 rupees வரும். பிராண்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு, ஏன்னா நம்ம ஒரு தள்ளு வண்டியாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் எந்த அளவு அட்ராக்டிவாக பண்ணுறீங்க, அப்போ தான் மக்கள் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அட்ராக்ஷன் தான். கலர்ஃபுல்லாக உங்கள் அந்த ஒரு கார்ட்டை வந்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கணும். ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதாகட்டும், லைட்டிங்ஸ் போடுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணால் தப்பு இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு 6,000 rupeesக்கு வந்து நீங்கள் அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இல்லாமல் இதர செலவுகள்னு சொல்லிட்டு கிளீனிங் சப்ளைஸ், க்ளோவ்ஸ், ஆப்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 rupees அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அந்தளவு நீங்கள் வந்து பாஷாக நீங்கள் வந்து பண்ணினா தான் இந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். சரி, இப்போ மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து டெய்லி நம்ம வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வீக்லி பேஸில் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குமே நான் 10,000 rupees அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஃபியூயல் ஃபார் த கார்ட், ஏன்னா வந்து அந்த சின்ன கேஸ் ஸ்டவ் வைக்கிறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2,000 rupees அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப்பர் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருப்பாங்க. க்ரௌட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கொஞ்சம் நிறைய க்ரௌட் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து 7,000 rupees சேலரி அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஏன் 7,000 rupees சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்ம ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளது வந்து ஒரு ஃபுல் டே ஒர்க்காக இருக்காது. ஸோ ஈவினிங் ஒரு 4 o'clockலேருந்து நைட் ஒரு 9:30 இல்லை 10 o'clock வரைக்குமே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகும். ஸோ ஒரு ஹாஃப் டே ஒர்க் மாதிரி தான் இது வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஒரு 7,000 to 8,000 நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை நீங்களே மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே தான். இது ஆப்ஷனல் தான் நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடையாக இருந்தாலுமே எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப ப்ரைமான மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல இருந்து நீங்கள் அந்த கடையை வச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான சேல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்படி ஒரு நல்ல ப்ரைமான லொக்கேஷனில் உங்கள் தள்ளுவண்டி கடை வைக்கிறீங்க அப்படின்னா சில பேர் வந்து வாடகை கேட்பாங்க. அதாவது நீங்கள் அவங்களுடைய கடைக்கு முன்னாடி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கலாம். சில சூப்பர் மார்க்கெட் மாதிரி வைப்பாங்க. சில பேர் வந்து பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இருந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் வைக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சின்னதாக வாடகை வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து 6,000 rupees நான் வாடகை அப்படின்ற மாதிரியே போட்டிருக்கேன். அந்தளவு அதிகமாக இருக்கிறது வந்து வாய்ப்புகள் கம்மி தான். பட் ஆனால் நான் வந்து ஒரு கேல்குலேஷன் பர்பஸ்க்காக 6,000 நான் போட்டிருக்கேன், சரிங்களா? இது இல்லாமல் மார்க்கெட்டிங், ஃப்ளையர்ஸ், லோக்கல் ப்ரொமோஷன்ஸு, பிட் நோட்டீஸ், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதுக்கு வந்து மந்த்லி நீங்கள் ஒரு 2,000 rupees செலவு பண்ணால் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து இதர செலவுகள்னு சொல்லிட்டு நான் வந்து 3,000 rupees வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஓவராலாக மந்த்லி ஒரு 30,000 rupees எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 80,000, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000. சரி, இல்லை நம்ம எப்படி வந்து ரெவன்யூ மேக் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அமேசானோடைய அஃபிலியேட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ அதில் நமக்கு ஒரு சின்ன கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ எங்கள் சேனலில் ஒரு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணலாம். அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராமில் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ மந்த்லி ரெவன்யூக்கு போவோம். மந்த்லி ரெவன்யூ வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பியூர் அண்ட் பியூர் பன் பட்டர் ஜாம் மட்டும் தான் பண்ண போகிறோம் நம்மளுடைய இந்த ஃபுட் கார்ட்டில். ஸோ இந்த பன் பட்டர் ஜாம் ரெகுலர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 35 rupees அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ வெளில எவ்வளோ விற்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 80 rupeesலேருந்து 100 rupees வரைக்கும் வந்து பன் பட்டர் ஜாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஃபுட் கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 35 rupeesன்றது ஒரு டீசெண்டான ப்ரைஸு, அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம்
அதில் ஆட்-ஆன்ஸ் ஒரு சீஸோ இல்லை சாக்கோ ஸ்ப்ரெட்டோ வந்து போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 20 rupees எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாமே. இப்போது டெய்லி சேல்ஸ் வந்து 50 பன் பட்டர் ஜாம் விற்கிற மாதிரியும் ஆட்-ஆன்ஸ்க்கு வந்து 20 அப்படின்ற மாதிரி போட்டு டெய்லி ரெவன்யூ நான் வந்து போட்டிருக்கேன். அந்த டெய்லி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவு சம் வந்து 2150 வரும். அதுக்கப்புறம் நான் அப்படியே மந்த்லிக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன். 52,500 and 8,000 ஓவராலாக பார்த்தீங்கன்னா 60,500 rupees வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ரெவன்யூ வந்து மேக் பண்ண முடியும். சரி, இப்போ இல்லை ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெவன்யூ நம்ம 60,000 போட்டிருக்கோமா, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 30,500. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50%. ஸோ இதில் வந்து 50% இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வேரியபிள் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற வேல்யூஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா 45 to 60% வரைக்குமே வந்து உங்களால் ப்ராஃபிட் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பார்க்க முடியும். சரி, எப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து பிரேக் இவன் பண்ணுறது? ஏன்னா நம்ம வந்து ஒரு இனிஷியலாக ஒரு 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 80,000, கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30,500. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 3 monthsக்குள்ளார உங்களால் அந்த போட்ட முதல் காசை வந்து எடுத்துட முடியும். ஸோ ரொம்பவே சூப்பரான பிஸ்னஸ்ஸு. ஒரு குறுகிய காலத்தில், அதுவும் வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் ஒரு உங்களுக்கு அது ஈவினிங்ஸில் தான் அந்த கடை வந்து மேக் பண்ண போகிறீங்க. ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு 50% லாபத்தில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். ரொம்பவே அதிகமான ஸ்கோப் இருக்குது. உங்களுடைய மெயின் வேலை என்னென்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இந்த அமௌண்ட் ரெடி பண்ணணும். ப்ரைமான லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்க்கணும். இது பண்ணிட்டு ஒரு குவாலிட்டியான இந்த பன் பட்டர் ஜாம் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நிறைய சக்ஸஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் வேறு என்ன பிஸ்னஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். டெலிகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் அமேசானில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அதையுமே கொஞ்சம் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.